3 மணி நேரத்திற்கு மேல நீங்கள் எல்லாம் மிக பொறுமையா இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை சாயங்காலம் 5 மணிக்கு நம்முடைய தேர்தல் பரப்புரை முடிவுக்கு வந்த பிறகு அருமை சொந்தங்களே, ஒரு முழு நாள் 22ஆம் தேதி முழுவதும் உங்களுக்கு யோசிப்பதற்கு நேரம் இருக்கிறது. 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்த ஆரம்பித்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஓட்டு போட போறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் 1825 நாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 2 நாள் நின்றுள்ளோம். இத்தனை காலமாக எல்லாரும் புலம்பிட்டோம். நாம் புலம்பாத நாள் கிடையாது, புலம்பாத ஆட்கள் கிடையாது. சட்டம் ஒழுங்கு சரி செய்யணும் 5 வருஷமா சொல்லிட்டே இருக்கோம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குறிப்பாக கற்பழிப்பு மட்டுமே 2080 வழக்குகள் தமிழகத்தில். சரித்திரத்தில் 5 ஆண்டுகளில் 2080 வழக்கு பதிவாகவே இல்லை. அதே போல படுகொலைகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. கேட்டா நாம் ஒரு வளர்ந்த மாநிலம், இந்தியாவில் 2வது பொருளாதார அடிப்படையில் பெரிய மாநிலம் அப்படிலாம் சொல்றோம், திராவிட மாநில அரசுங்கிறோம். 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை அவர்கள் மீது யாராவது தவறாக நடக்க முயன்றால் போக்சோ சட்டம் என்று சொல்வோம். யாராவது சொல்லுங்க, தமிழகத்தில் எத்தனை போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கின்றோம் கடந்த 5 ஆண்டுகள்ல? சொல்லுங்க பார்க்கலாம். 39,900 வழக்குகள். 39,900 வழக்குகள் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது எவராக யாரோ நடந்து வருவதற்காக இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, இதெல்லாம் மாற வேண்டும், இதையெல்லாம் மாற்ற வேண்டும். நம்முடைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை, பாதுகாப்பான வீதியை, பாதுகாப்பான தெருவை, பாதுகாப்பான ஊரை, பாதுகாப்பான பல்லாவரத்தை, பாதுகாப்பான தாம்பரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். வேட்பாளர் உங்க வீட்டுக்கு வருவது வேறீங்க, ஆனா வேட்பாளரை பார்ப்பதற்காக 3 மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்களை, என்ன நம்ம காட்டுதுங்க? தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற கருத்தை எல்லா இடத்திலும் கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஊட்டியில பார்த்திருக்கிறேங்க, தென் தமிழகத்தில் பார்க்கிற டெல்டா நிலத்து முழுவதும் பார்த்தேன். தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருச்சி அந்த பகுதியில எல்லாம் கூலிக்கு வேலை போற அக்கா அன்னை மாற்ற வேண்டும். எம்என்சி தொழில் வைத்திருக்கக்கூடிய முதலாளி அன்னை மாற்ற வேண்டும். வீட்டு வேலையில் இருக்கக்கூடிய தாய்மார் அன்னை மாற்றம் வேண்டும். நம்முடைய அம்மா மாற்றம் வேண்டும். தமிழகத்தில் முதலாக நான் பார்க்கின்றேன், எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மனிதர்களும் ஒன்றாக இணைந்து மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதல் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அருமை சொந்தங்கள். அது மட்டுமில்லை, இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பல்லாவரத்தை பொறுத்தவரை நம்முடைய ஐஜேக கட்சி, அதனுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா பாரிவேந்தருடைய அன்பை பெற்றவர், ஐயா ரவி பச்சமுத்தவர் அன்பை பெற்றவர், இரட்டை சின்னத்தில் இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளராக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2009 14 வரை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக, தென் சென்னையுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பு கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய மனிதர், மாவட்டத்துடைய செயலராக இருக்கக்கூடியவர், தாம்பரம் பகுதியினுடைய சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் நம்மோடு வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நமக்கு மாற்றம் வேண்டும். திமுக காரங்க பாருங்க எவ்வளவு விவரமாக எல்லா சட்டமன்றத்துடைய உறுப்பினரையும் உங்க முன்னாடி மாற்றி நிக்க வைத்திருக்கிறாங்க. மக்கள் நம்ம மீது கோபத்தில் இருக்கிறாங்க, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப எம்எல்ஏ மாத்தி புதுதாக நிக்க வச்சா ஓட்டு போட்டுருவாங்க. ஐயா பல்லாவரத்தினுடைய சிட்டிங் திமுக எம்எல்ஏ கருணாநிதிக்கு சீட் இல்ல. தாம்பரத்துடைய சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜாவுக்கு சீட் இல்ல. செங்கல்பட்டுடைய சிட்டிங் எம்எல்ஏ வரலட்சுமிக்கு சீட் இல்ல. இது எப்படி இருக்குன்னா, திமுக காரங்களை பொறுத்தவரை நம்முடைய எம்எல்ஏக்களை மாத்திட்டு புதுதாக நிக்க வச்சா ஓட்டு போட்டுருவாங்க. எப்படினாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிக்கிற மாதிரி. இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள். யாரை கொண்டு வந்து போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனை பார்த்துட்டோம்னா நாங்க தோற்கடிச்சுதான் வெளியே அனுப்புவோம் என்று தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, எனக்கு தெரியும் பல்லாவரத்தில் இதற்கு முன்பு இருந்த சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வீட்டுல பணிக்கு இருந்த சகோதரி, அவருக்கு எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் அதெல்லாம் எடுத்து பேசணும். குறிப்பாக நான் பல இடத்துல அதை பற்றி பேசுறேன். அந்த சகோதரி பட்டியலிடத்தை சார்ந்த சகோதரி வீட்டில் வேலை பார்க்கும் பொழுது சூடு வைத்து அது வைத்து அவருடைய மருமகள் மகன் எல்லாம் கொடுமைப்படுத்தி அந்த அம்மா பத்திரிகையில வந்து பேசும் அளவுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், பேர் பாருங்க கருணாநிதிங்கிற பேர் வைத்துக்கிட்டு பல்லாவரத்துல ஒரு பட்டியலிட சகோதரி எந்த அளவுக்கு கொடுமை செய்தார்கள் என்பதை தமிழக மக்களே பார்த்தார்கள். அருமை சொந்தங்களே, இதே பல்லாவரத்துல குடிநீர்ல கழிவுநீர் கலந்த பொழுது அந்த பாட்டில் எடுத்து நான் தனிப்பட்ட முறையில டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ரிசல்ட்டை உங்கள்கிட்ட காமிச்சேன். அதுல இருக்கக்கூடிய ஈகோலி பாக்டீரியா, அதை யார் குடித்திருந்தாலும் கூட அட்மிட் ஆயிருப்பாங்க, ஐசியூக்கு போயிருப்பாங்க அல்லது இறந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஈகோலி பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு தண்ணி பல்லாவரத்துல குடிநீர் கழிவுநீர். உடனே காவல்துறை கேட்டாங்க, நானே புகார் கொடுப்பேன். அப்ப நம்முடைய மாவட்ட தலைவர்கிட்ட தண்ணி எங்க எடுத்தீங்க, எப்ப எடுத்தீங்க, சுத்தமான பாட்டில் எடுத்தீங்களா, கரெக்டா எடுத்தீங்களா, எந்த லேப்ல கொடுத்தீங்க, அந்த லேப்ல இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க வாங்கினாங்கன்னு பில் இருக்கா. ஆனா வெக்கம் கட்டவங்களை இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு
அந்த கழிவுநீரும் குடிநீரும் கலந்துருக்கக்கூடிய இடத்துல மக்களை காப்பாத்துறாங்க. அந்த டெஸ்டிங் பண்ணி ரிப்போர்ட்டும் அந்த பாட்டிலும் கொடுத்ததுக்கு 10,000 கேள்வி கேட்டாங்க. 10,000 கேள்வி. அது சோதித்த மிஷின் சரியா இருக்கா, வாரண்டி இருக்கா, அந்த மிஷின் சரிங்கிற ப்ரூஃப் இருக்கா? ஆனா நமக்கு தெரியும், இங்கே 3 பேர் பல்லாவரத்தில் மட்டும் அந்த நீரை குடித்து விட்டு 3 பேர் இறந்திருக்கிறார். அந்த 3 பேரும் கூட அவங்களுடைய வழக்குல இதுவரை அங்கே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. குடிநீரும் கழிவுநீரும் கலந்தனாலதான், அந்த தண்ணியை குடிச்சனாலதான், அது இருக்கக்கூடிய ஈகோலி பாக்டீரியானாலதான் அந்த 3 பேர் இறந்தார்கள் என்கிற பதிவு கூட பாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏன் இறந்தாங்கன்னு கூட குடும்பத்துக்கு தெரியாது. ஐயா, நம்ம நாட்டில் எப்படி வாழ்றோம் பாருங்க, நம்ம தொகுதியில் எப்படி வாழ்றோம் பாருங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்திற்கு எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொருட்டில்ல. நம்ம மாதிரி யாராவது கேள்வி கேட்டா, கேள்வி கேட்கிறவங்க மேல 10 கேள்வி திரும்ப கேட்டா புதுசா கேள்வி கேட்கிறவங்க ஓடிடுவாங்க என்று மிக மோசமாக இதை நடத்தி கொண்டிருந்தார்கள். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இந்த ஒரு தொகுதியில நான் நிறைய குறிப்பிடுத்து வைத்திருந்தேன். கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய தவறுகள் நடக்கும் பொழுது ஒரு டைரியில் எழுதிக்கிட்டே வருவோம். ஐயா, பேசுவதற்கு பயன்படும் பல இடத்துல நாம சொல்லணும். என்னோட டைரியில் எழுதி வைத்திருந்த பல்லாவரத்துடைய பம்மல் அருகே மாசம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மிரட்டிய பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனிஸ்டன் அவருடைய சகோதரர் ஆகியோர் ஒரு குவாரி உரிமையாளர்கிட்ட மாசம் மாசம் வாங்கி இருக்கக்கூடிய பணம் மட்டுமே 75 லட்சம். திமுகவை பொறுத்தவரை சபரீசன் கொள்ளடிக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் கொள்ளடிக்கிறார் கிடையாது. திமுக துண்டை போட்டா யார் வேண்டுமானாலும் கொள்ளடிப்பார் என்பதற்கு உதாரணம் நம்முடைய பம்மலுடைய 5வது வார்டு வட்ட திமுக செயலாளர். அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்க மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சியில நீங்க பட்ஜெட்டை பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, எனக்கு நேரம் இருக்காது ஐயா. நம்ம எல்லாருமே வேலை செய்யணும். அந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா, தெருநாய்க்கு கருத்தடை செய்யணும் அப்படின்னு எவ்வளவு பட்ஜெட் தெரியுமாங்க ஐயா? தாம்பரத்தினுடைய மாநகராட்சியினுடைய பட்ஜெட்ல தெருநாய்க்கு கருத்தடை செய்வதற்காக போன ஆண்டு மட்டுமே 1,44,00,000 செலவு பண்ணிருக்கோம். அது எப்படி நாங்க ஐயா 1,400 கோடி பட்ஜெட் போடுறோம், அதுல 1,44,00,000 சைட்ல கணக்கு எழுதுனா மக்கள் பார்க்கவா போறாங்க, கேட்கவா போறாங்க? அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், பல்லாவரத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையான டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு, மிக முக்கியமாக தாம்பரத்துல அண்ணன் சின்னப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு 5 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில, குறிப்பாக தாம்பரத்தினுடைய மாநகராட்சியில 5 ஆண்டுகள் அவர்கள் செலவு செய்திருக்கக்கூடிய கணக்கு எடுத்தாவே இந்த 3 சிட்டிங் எம்எல்ஏ யாரு சீட் இல்லாம தப்பிச்சுக்கிட்டாங்களோ அவர்களோடு சேர்ந்து அன்பரசன் கூட்டாளிகள் எல்லோருமே சிறைக்கு செல்வது உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அந்த அளவுக்கு மோசமாக நிர்வாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய சென்னை எல்லாம் பாருங்க, இந்தியாவில் குப்பை நகரங்கள் எல்லாம் தமிழ்நாடு தான். 40வது இடத்துல இருப்பது மதுரை. உடனே திமுக காரங்க கேட்டாங்க, 40வது இருக்கு தம்பி, 40வது மாநகராட்சியில 40வது இடத்துல இருக்கும், கடைசியா இருக்கும். மதுரை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கிற மாநகரங்கள் இந்தியாவில் 40 இருக்கு. 40 நகரத்தையும் சுத்தத்துக்கு பட்டியல் போட்டாங்க. குப்பை தரம் பிடிக்கிறாங்களா, மக்கும் குப்பை மக்கா குப்பையா, குடிக்கிற நீர் தண்ணீர் ரூட்டா, கழிவு நீர் தண்ணீர் ரூட்டா, அது 2 சேருதா, இதெல்லாம் மத்திய அரசு ஒரு குறியீடு வைத்து அந்த நம் மாநகராட்சிக்கு கிளீனினஸ் இண்டெக்ஸ் ஒரு நம்பர் கொடுக்கிறான். 40வது வந்தது மதுரை, 40வது 38 வந்தது சென்னை. ஐயா, கும்பகோணத்துக்கு போங்க, 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகர பட்டியல்ல கும்பகோணம் 485, தஞ்சாவூர் 431. ஏன் அது நடந்ததுனாங்க, உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மனிதனை அறிவாளியா காட்டணும். ஐயா, எப்படி அறிவாளியா காட்டுவீங்க? இப்ப ஐயா அறிவாளி, ஐயா பக்கத்துல ஐயா அறிவாளி, ஐயா பக்கத்துல நான் நிக்கிறேன். நீங்க 3 பேருக்கு நீங்க பார்த்து, ஓ ஐயா பேசுறது அறிவாளி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் எப்படி அறிவாளியா காட்டணும்? அவரு பக்கத்துல 2 அடிமுட்டால நிக்க வச்சா உதயநிதி அறிவாளியா தெரிவார். ஐயா, அரசியல்ல காலங்காலமா பண்ற டெக்னிக். ஒரு குடும்ப ஆட்சியில அடுத்த தலைமுறையை மக்கள் ஏத்துக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க அடிமுட்டாலா போடுவாங்க. அவர்கள் செய்த முதல் வேலை, தமிழ்நாட்டினுடைய எல்லா மேயரும் அடிமுட்டாலா போட்டது அவங்க செஞ்ச முதல் வேலை. அப்ப அந்த மேயர் முன்னாடி உதயநிதி நின்னாருன்னா உதயநிதி கடவுள் மாதிரி தெரிவார். உதயநிதி எப்படி பேசுறார், உதயநிதி எவ்வளவு அழகா பேசுறார், எப்படி பேசுறார். அதனால அருமை சொந்தங்களே, உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருப்பதெல்லாம் நம்முடைய மாநகராட்சியும் நகராட்சியும் சுத்தமா அழிச்சாச்சு. அங்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. நாயை பிடிச்சிட்டு வந்து கருத்தடை பண்றதுக்கு 1,44,00,000 கணக்கு எழுதுறவனுங்க. குடிநீரும் கழிவு நீரும் கலந்து 30 பேர் இறந்திருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இந்த தேர்தலுக்கு தேவை சிஸ்டமிக் சேஞ்ச். கேன்சர் நோய் எப்படி ஒரு இடத்துல வந்து புறையோடி போகுமோ, தமிழகத்தில் ஒரு குடும்ப ஆட்சி கோபாலபுரத்தில் ஆரம்பித்து மொத்த சிஸ்டமும் கெட்டு அது புறையோடு நகராட்சி மாநகராட்சி வரைக்கும் கீழே வந்து மொத்தமாக கெடுத்து குட்டி அவர் பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த வாக்கு என்பது தமிழகத்தில் திரும்ப அரசியலை சுத்தம் செய்வதற்கான ஒரு வாக்காக நீங்கள் போடணும். இல்லாட்டி ஐயா, உங்கள் குழந்தைகள் யாரும் இந்த ஊர்ல வாழ முடியாது, யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. அவர்கள் ஒரு ஜனநாயகத்திற்கு கீழே அவர்களுடைய திறமையெல்லாம் காட்டும் அளவுக்கு வாழ முடியாது. அடுத்து பாலியல் குற்றங்கள். ஐயா, சென்னையில பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்பர் 1 அண்ணா பல்கலைக்கழகம். அந்த குழந்தை தென் தமிழகத்திலிருந்து அந்த பாப்பா வர்றாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன நம்பிக்கையில விட்டுருப்பாங்க, ஓகே தலைநகருக்கு போய் படிக்கிறாங்க,
தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த காலேஜுக்குள்ள சிஸ்டம் இருக்கும், ஃபெசிலிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஐயா ஞானசேகரன் என்கிற திமுக குற்றவாளி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்படுறான். அந்த பிரச்சனையை முதலாக நான் எடுத்து பேசுறேன். ஐயா ஏன் பேசுறேன்னா, எனக்கு காவல்துறையிலிருந்து ஒருத்தர் போன் பண்ணார், அண்ணே ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துட்டோம், விட சொல்லி பயங்கர பிரஷர்னே, நீங்க கொஞ்சம் உள்ள இறங்கினா தான் நியாயம் கிடைக்கும், கொஞ்சம் என்ன பாருங்க. அப்பதான் நான் உள்ள இறங்கினேன். இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஆளுக்கு ஒரு ட்வீட்டை போடுறேன். காவல்துறையை பிடிச்சி வந்து நிக்க வச்சிருக்கீங்க, ஸ்டேஷன் என்கொயரி பண்றீங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்னையா பண்றீங்க? ஐயா பிடிச்சு அந்த மனுஷன் ரிலீஸ் பண்ணிடுறான். 3வது நாள் தான் திரும்ப பிடிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு காவல்துறையில இருந்து ஒருத்தர் போன் பண்ணார், ஒரு கான்ஸ்டபிள். ஐயா இது எப்படின்னா, ஞானசேகரன் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போக முடியுது? வண்டியில திமுக கொடி. சரி, வண்டியில திமுக கொடி இருந்தா எதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வாட்ச்மேன் கேட்டு திறந்து விடுறான்? உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பர் அண்ணா பல்கலைக்கழகத்தில். உதயநிதி ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் மெம்பராக இருக்கும் பொழுது உள்ள போகும்போதெல்லாம் 100 திமுக கார உள்ள போறோம். அதை கேட்டு வாட்ச்மேன் பார்க்கிறோம், ஒரு வணக்கம் போடுறான், ஒரு சல்யூட் போடுறான். ஐயா எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லை என்பதற்காக சொல்றேன். இல்ல அண்ணா பல்கலைக்கழகம் காம்பவுண்ட் வால், கேட், செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, ஹாஸ்டல், பெண் குழந்தை, அதுக்குள்ள பாதுகாப்பு இல்ல. தமிழகத்தில் எங்கேயா பாதுகாப்பு? திமுக கொடி போட்ட கார்ல உள்ள போய் காரை பார்க்கிங்ல நிறுத்திட்டு ஒரு குழந்தைகிட்ட பாலியல் வன்கொடுமை ஒருத்த பண்ணிட்டு இன்னுமே தமிழ்நாட்டுல யார் அந்த சாரை கண்டுபிடிக்காம நம்ம இருக்கோம்னா நம்ம ஜனநாயக நாட்டுல வாழ்றோமா? உண்மையாலுமே ஒரு குழந்தைக்கு நாம் நீதி கொடுக்கிறோமா? அருமை சொந்தங்களை யோசிப்பாங்க. ஒருத்தர் யோசிப்பார். அருமை சொந்தங்களை எப்படியெல்லாம் திட்டமிட்டு அதை மடக்கி வெளியே ஒரு உண்மை செய்தியை வரவிடாம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தடுப்பதில் கில்லாடிகள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் ஒரு பாப்பா, காலேஜ் செமஸ்டர் பாப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உட்கார்ந்து படிக்கிறான். கஞ்சா அடிச்ச 3 பேர் ரோட்ல போறாங்க, பாப்பாவை பாக்குறான், செவுத்து பிடிச்சு மேலே ஏறுறான். அந்த பாப்பாட்ட தவறாக நடந்துக்க முயல்றான். பாப்பா தடுக்கிறாங்க. கையில் இருக்கக்கூடிய பட்டாக்கத்தியில கழுத்தை தலையெல்லாம் வெட்டி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 3 நாட்களாக அட்மிட் ஆயிருக்கிறான். நேற்று காலை குடித்தலை துணித்த வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு அம்மா காய போடுறாங்க. பிசிகேவனுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகி போய் தவறா நடக்க முயற்சித்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து நைய குறைச்சு உள்ள அனுப்புறான். கிருஷ்ணகிரி 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை. 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை. குற்றவாளி யாருங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர். திருவண்ணாமலை 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. ஐயா அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே போவேன் நாளைக்கு காலையில வரைக்கும். எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி அதிகாரம் ஏன் கெட்டு போச்சுனாங்க, தப்பு செய்யறவன் அந்த கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறான். காவல்துறை கையை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை காவல்துறைக்கு. ஏன் 8 மாசமா காவல்துறைக்கு டிஜிபி இல்லைங்க? டிஜிபி இல்ல. இன்னைக்கு சொல்றாங்க நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், ஐயோ தேர்தல் ஆணைய டிஜிபியை மாத்திட்டீங்க. நாம டிஜிபி மாத்திரீங்க, டிஜிபியை போட்டிருக்கோம். 8 மாத காலமாக இல்லாத ஒரு டிஜிபியை தேர்தல் ஆணையம் தமிழகத்திற்கு போட்டிருக்கின்றான். ஏன்? சீனியாரிட்டி லிஸ்ட்ல முதல்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, நார்த் இந்தியன். ஸ்டாலின் சொல்றாங்க நமக்கு ஆகாதுப்பா, நம்ம தள்ளிடு. 2வது ஐயா இருக்கிறாங்க, நமக்கு ஆகாதுப்பா, ஏதோ எஸ்பியா இருக்கும்போது கள்ளச்சாராய கேஸ் திமுக காரனை பிடிச்சான், அவனு வேண்டாம். 3வது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவரு வேண்டாம். பொறுப்பு டிஜிபியாக இருப்பவர் பட்டியல் 6வது இருக்கிறார். அப்ப அந்த 5 பேர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் 6வது நாள் பொறுப்பு டிஜிபி. ஐயா பொறுப்பு டிஜிபி காலகட்டத்தில் 4 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. கடந்த 8 மாச காலத்துல 4 பேர் ரிட்டையர் ஆயாச்சு. டிசம்பர்ல பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவரு போய் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து, ஐயா 1 மாசம் லீவு கொடுங்க, இதயத்துல பிரச்சனைங்கிறார். அப்பதான் தமிழக அரசு யோசிக்கிறாங்க, டிஜிபி லீவ்ல போனா பொறுப்பு டிஜிபி போடுவோம், பொறுப்பு டிஜிபி லீவ்ல போனா என்ன பண்றது? ஐயா அந்த கவர்மெண்ட் ஆர்டர் நீங்க பார்க்கணும், பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போன. இதெல்லாம் இருந்தா எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு விளங்கும்? ஒரு டிஜிபி இருந்தா தொலைபேசி எடுத்து எஸ்பி கேட்பார், கமிஷனர் கேட்பார், ரிவ்யூ மீட்டிங் வாங்கப்பா. அதனால பெண்களே, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் சாவி கொடுக்கிற ஒரு பொம்மை, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் காலையில 6 மணிக்கு நீங்க சாவி கொடுத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் டெல்லி 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 பார். அப்புறம் சாவி எல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10 மணிக்கு சாவி கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பார். என்னன்னா அவருக்கு தெரியும். அப்புறம் நைட்டு திரும்ப 9 மணிக்கு சாவி கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு வஞ்சிக்குது. அப்புறம் தூங்க போய்வாரு, காலையில மறுபடியும் சாவி கொடுப்பாங்க. இவ்வளவுதான் ஐயா 5 வருஷ காலம் டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு ஒரு முதலமைச்சர் 5 வருஷ காலம் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறார் என்றால் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த 3 வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் பேசுறீங்க? டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சிக்கும். ஐயா இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய சென்னைக்கு மட்டுமே அமிர்த் பாரத் திட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அமிர்த் பாரத் திட்டத்திற்கு ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 22 கோடி, செங்கல்பட்டு விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை 670 கோடி, செங்கல்பட்டு விழுப்புரம் தாம்பரம் செங்கல்பட்டு 3வது ரயில் பாதை 1122 கோடி, தாம்பரம் செங்கல்பட்டு 4வது ரயில் பாதை 757 கோடி, கிளம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து மஹிந்திரா சிட்டி அருகேயுள்ள செட்டிமுனியம் வரை 3200 கோடி மதிப்பீட்டில் 18.4 கிலோமீட்டர் நீளமுள்ள 6 வழி உயர்மட்ட சாலை பணிகள், அதையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் துவங்கியிருக்கிறது.
செங்கல்பட்டுல மட்டும் மோடி மருந்தகம் 67, செங்கல்பட்டுல மட்டுமே இலவச கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய குடும்பங்கள் 1,23,400. MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே மத்திய அரசு 4,821 கோடி. முத்ரா கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே 3,330 கோடி. பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி 27,000 விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கணும். ஐயா நான் படிச்சுட்டே போவோம். மோடி வீடு 17,827 வீடு கட்டியிருக்கும். பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீடு திட்டம் 8,000 ஹெக்டர். ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? நேரா ஒரே வார்த்தை, மோடி எதுவும் செய்யல, மோடி எதுவும் செய்யல, மோடி எதுவும் செய்யல. திமுகவுடைய கூட்டணி கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா எது கூட்டணி வச்சிருக்க? ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிஜேபி உள்ள வந்த கூடாது, அதனால கூட்டணி வச்சிருக்க. அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. அதேதான் பிரேமலதா விஜயகாந்த் அக்காவை கொண்டு போய் எனக்கு தெரியாம சேலத்தில் உட்கார வச்சுட்டான். திடீர்னு அந்தம்மா மைக் எடுத்து இங்க பாருங்க எல்லாம் அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படி, அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், அங்கங்க போதை பழக்கம் அதிகமாயிருச்சு. அப்பதான் தெரிஞ்சது, அப்பா கேப்டன் ஐயா ஆவி அந்த அம்மாட்ட பூந்துருச்சு. அப்பதான் தெரிஞ்சு. நேற்று பாருங்க ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் சொல்லிட்டார் ஸ்டாலின் பக்கத்திலே வந்துடக்கூடாது, நான் இங்க பிரச்சாரத்துக்கு வந்திருப்பது பிஜேபி உள்ளவர் கூடாது, அவ்வளவுதான். நீ ஜெயிக்கணும்னா நான் வரல. எனக்கு இந்தி கூட்டணியை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சு இந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் நம்மோட கூட்டணியில் இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலையிலிருந்து நைட் வரைக்கும் தப்பா பேசலாம். இப்படி அப்படி அவங்க அப்படி இப்படி 169 சீட்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறாங்க. 33 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. யார் யாருக்கு தொந்தரவு கொடுக்கிறார்? கூட்டணியில் எல்லோரும் இணைந்து திமுக வேண்டாம் என்று நிற்கின்றோம். தனித்தன்மையாக நம்முடைய கொள்கைப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைப்படி பாரதிய ஜனதா கட்சி. ஐயா ரெண்டு கம்யூனிஸ்டும் சண்டைப்பட்டு ஒன்னா பிரிஞ்சாங்க. 20 வருஷமா தமிழ்நாட்டில் கூட்டணி ஒன்னா இருக்காங்க. வேண்டாம் தான் பிரிஞ்சாங்க. கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், சிபிஐ, சிபிஐ. அப்புறம் நீ எது கூட்டணி ஒன்னா இருக்கிற? திருமாவளவன் அவர்கள் நான் காட்டுமன்னார் கோவில்ல வேட்புமனு கொடுத்து எம்எல்ஏ ஆகிய தீர்வன் போனார். ஸ்டாலினை கூப்பிட்டு சொன்னார், தம்பி பிளாஸ்டிக் சேர் தான், அதை தாண்டி எங்கேயும் வந்தாரு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுடைய நிலைமையை நினைச்சு பாரு. எப்படிப்பட்ட தலைவர், ஒரு சமூக போராளி, எத்தனை விரும்பிய மக்களுக்காக குரல் கொடுத்த திருமாவளவன் எப்படி வச்சிருக்காங்க நீங்க பாருங்க அந்த கூட்டணி. இந்த கூட்டணி தேர்வதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நான் பல இடத்துல சொல்றேன், அலை தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அருமை சொந்தங்களை இத்தனை மகளிர் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சகோதரி அந்த பதவியில் சேர்ந்து அவங்க எக்ஸ் கான்ஸ்டபிள் ஆகணும்னா 8, 9, 10 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் அவங்க சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகும்போது எஸ்ஐ ஆகும். அவங்கள உழைப்பு கொடுக்கும். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாங்க? எல்லா துறையிலும் ஆணோ பெண்ணோ கடுமையா உழைச்சுதாங்க மேல வர முடியும். ஆனா அரசியல் துறையில மட்டும் ஆணை விட பெண் 2 மடங்கு கடுமையா உழைச்சா தான் அவங்க மேல வர முடியும். அந்த துறையே பெண்களுக்கு எதிராகத்தான் அரசியலே இருக்கு. அரசியல்ல ஒரு பெண் சாதிப்பதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. அதனால புரட்சி தலைவி அம்மாவுடைய சாதனை இன்னும் பல நூற்றாண்டுக்கு நாம் பேச போகிறோம். ஒரு பெண் வந்து சாதிக்க முடியாது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வாய்ப்பை சகோதரிக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். நீங்க 2029 பாராளுமன்ற தேர்தலில் உங்க குரல் கேட்கணும். 2029க்கு பிறகு வர சட்டமன்ற தேர்தல், 2031 தமிழக சட்டமன்ற தேர்தலையும் 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். மசோதாவை காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தோக்கடிச்சாங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு தோக்கடிச்சீங்க? உதயநிதி ஸ்டாலின் சொன்னா இல்ல எங்களுக்கு 59 கொடுக்கணும், 50 கொடுக்குற மாதிரி இருந்து அதனால தோக்கடிச்சோம். 59 கொடுக்குறேன்னு சொன்னோம். 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்தி 59. தமிழகத்திற்கு 50% உயர்வு. கேரளா 20 30 50%, கர்நாடகா 22 42 50%, தெலங்கானா 17 26 50%, ஆந்திரா 25 38 50%. இந்த 543 இப்ப இருக்கக்கூடிய எம்பியில பெண் மாநிலங்கள் 129 எம்பி 23.7%. இது 816 உயரும் பொழுது தென் மாநிலத்துடைய எம்பி 195 23.8%. எங்கேயுமே குறையல. இவங்களுக்கு சுதந்திர தினத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க இதெல்லாம் இந்த பில்லுல படிச்சாங்களா பார்த்தாங்களா? இதெல்லாம் என்னத்தை போய் ஓட்டு போட்டா எனக்கு இன்னுமே புரியலைங்கய்யா. எனக்கு இன்னுமே பதில் கிடையாது. இன்னும் பதில் கேட்டீங்கன்னா ஏன் திமுக காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்தம் 131வது திருத்தம், அந்த திருத்தத்துக்கு எதிராக ஏன் ஓட்டு போட்டாங்க? சத்தியமா எனக்கு பதில் இல்லைங்க. சத்தியமா ஒரு குற்றச்சாட்டுல வைக்க முடியாது. இல்ல தமிழ்நாட்டு குறைச்சாங்க சொல்லுங்க, ஏற்றுக்க குறைக்கல. வீராங்கரத்தை குறைச்சாங்க இல்ல, தென்மாநிலம் குறைச்சாங்க இல்ல. இதற்கு முன்பு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா 0.2% அதிகமா இருக்கு. அதனால அருமை சொந்தங்களே, அவங்க ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கனிமொழி கருணாநிதி குடும்பத்திலிருந்து எம்பி ஆகணும். நீங்க வந்தீங்கன்னா கனிமொழி அக்கா மரியாதை இருக்காது. தமிழிசை தங்கபாண்டியன் ஒரு குடும்பத்திலிருந்து எம்பி ஆகணும். நீங்க வந்தீங்கன்னா மரியாதை இருக்காது. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 பெண் எம்பிக்களுமே அவங்களுடைய தந்தை தாய் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் தான் எம்பி எம்எல்ஏ. உங்களை மாதிரி ஒரு சாதாரண பெண்மணியை பிடிச்சு அரசியலை கூட்டு வந்து உங்களை எலெக்ஷன் நிக்க வச்சு உங்களை ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு திமுக அனுப்புறதுக்குள்ள இன்னும் 500 வருஷம். அதனால அருமை சகோதர சகோதரிகளே, எப்படி உங்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு போட்டாங்களோ 23ஆம் தேதி
அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாலை நேரத்துல மிகச் சிறப்பான இந்த மாலை நேரத்துல பெரிய ஆதரவு கொடுத்து நம்முடைய 2 வெற்றி வேட்பாளர்களுக்கும் கூட ஆதரவு கொடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய அருமை அண்ணன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் ஐஜேகே கட்சியின் சார்பாக நம்முடைய இரட்டை இலை சின்னத்துல நம்முடைய பல்லாவரத்துல இரட்டை இலை சின்னத்துல வெற்றி 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 நீங்க கொடுக்கணும். அதே போல தாம்பரத்துல இந்த முறை அண்ணன் சின்னப்பாக்கம் அவர்கள் இந்த முறை அவருடைய காலம் அவருக்கான நேரம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். பெரிய ஒரு வெற்றியோடு அதை விட மிகப்பெரிய பொறுப்போடு கருத்துக்கு அண்ணன் அவர்கள் மே 4 பிறகு வருவார் என்ற உறுதியும் எனக்கு நிச்சயமாக தெரியும். அருமை சொந்தங்களே நம்முடைய எல்லா